இந்த சந்தோஷமான நேரத்துல எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி யாராவது ஒருத்தர் பாட்டு பாடுங்கப்பா. சார் நீங்க நீங்க எல்லாரும் வெக்கப்பட்டா இப்படி யாராவது ஒருத்தர் பாடுங்கப்பா. Anybody can kiss me. Anybody can kiss me. Wait a minute. Without touching me. Hey, I can kiss you without touching you. உன்னை பாட சொன்னா ஏன்னா வீட்டுல கூத்தடிச்சுட்டு இருக்கிறீங்க. முதல்ல ஒழுங்கா பாட்ட பாடுறா. இந்த உலகத்தில் சந்தோஷத்தில் போரே தாயும் தகப்பனும் இருவரும் நீ தாலி கட்டி கொண்ட பெண்டிரும் இருவர் செய்யும் தொழிலும் இருவர் நல்ல சுகதான கட்டிட மாளிகை இருவர் பாவியும் சேவையும் இருவர். ஏடா நீங்க அப்புறம் நீங்க மோகம் பிறந்த நாளைக்கு பாடுறானா இள வீட்டுக்கு பாடுற மாதிரி பாடிட்டு இருக்கிற நீ ஓடி போயிரு இப்படி. உங்க புருஷன் அடிச்சுன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ டென்ஷன்ல பண்ணிட்டேன். இந்த குடும்பத்தோட மகாலட்சுமியே நீங்க தான். தயவு செய்து நீங்களா ஒரு பாட்டு பாடுங்க. பெத்த பிள்ளையோட பிறந்த நாளைக்கு தாயும் தகப்பனும் பாடுற பாட்டாயாது விலகுமா இந்த குடும்பம். ஹலோ பெப்சி உமாங்களா? ஹலோ உமாங்களா? ஆமாங்க, வணக்கம்ங்க. மேடம் நான் சேலம் ஆத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அன்புக்கு ரொம்ப நன்றி. உங்க பெயர் என்ன? என் பேரு நாகின்ஸ் பாலுங்க. ஒரு நாதியாரி குடும்பத்துக்கு நடுவுல மாட்டிட்டு தனியா தவிக்கிறேங்க. நீங்களா ஒரு நல்ல பாட்டா போடுங்க. செய்தி சொல்ல போறேன். அது என்னன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இவாமா இந்த பொண்ணு தான் எங்க வீட்டு மருமகளா வர போறா. அருணுக்கு சம்பளம் அப்பா ஒரு நிமிஷம் தனியா வரீங்களா? ஏண்டா உன்னை நான் கல்யாணம் பண்ணி கேட்டனாடா நீ? யாரை கேட்டா முடிவு பண்ண நீ? தம்பி என்ன பெத்த தப்புன்னு இப்படி போட்டு அடிக்கிற? அவர் கல்யாணம் பண்ணி தானே சொன்னாரு, ஏதாவது தப்பா சொன்னாரா? சார் உங்க மரியாதை தான் சார் அவனை சும்மா விடுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா சார் சொல்றேன். என்னோட கண்டிஷனுக்கு ஒத்து வர மாதிரி இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க தயார். என்ன தம்பி அப்படி ஒரு கண்டிஷனு? உன் கண்டிஷன் ஏன் தான் சொல்லுவேன் சார். என் கண்டிஷன் எல்லாம் கேட்டுங்க. பொண்ணு பார்க்க எனக்கு மட்டும்தான் அழகா இருக்கணும். அடுத்தவன் பாக்குறப்ப காரி துப்புற மாதிரி படு கேவலமா இருக்கணும் சார். ரெண்டாவது கண்டிஷன் கேட்டுங்க. பொண்ணு வீட்டுல இருந்து வரும்போது கட்ட புடவையோட வந்தா போதும். ஆனா தாலி கட்டி தனி கொடுத்து போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறத பூராத்தையும் அனுப்பிச்சு விட்டுருங்க. மூணாவது கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுங்க. பொண்ணு பார்க்க பொம்பளை மாதிரி இருந்தாலும் அவ ஆம்பளை மாதிரி இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்து வர மாதிரி இருந்தா இப்ப சொல்ல நான் தாலி கட்ட தயார். மாப்பிள்ள கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, உங்களுக்காகவே ஒருத்தி பிறந்திருக்கா மாப்பிள்ள. யாரு அங்க சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான் பாத்தியா?
அவன் தான் பொண்ணோட அண்ணன். பாரு சைடிஸ் எல்லாம் அலமோயிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு 2 முறுக்கு வாங்கி கொடுத்தோம்னா அவன் தங்கச்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கிளியர் பண்ணிடுவான். அவளை உடனேக்கலையே இல்லையா? அவன் ஆனா சிலுக்குங்க, பானா ரேவதி, ஓனா குஷ்பு, படுத்தா சும்மா வெறுப்பேத்தாதியா. பொண்ணை காட்டியா போல எங்கே அந்த பொண்ணு? அவசரப்படாதீங்க மாப்பிள்ள, தங்கச்சியை கூப்பிடுறேன்.